Student, exercise 6.1 question number 10 very important 5 mark question. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ண தெரியாம திணறிக்கிட்டிருக்கலாம். வாங்க நான் உங்களுக்கு ஈஸியாகவும் எளிமையாகவும் சொல்லித் தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி cos of alpha plus beta cos of alpha minus beta சால்வ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அதை பார்த்துட்டு வந்தால் இது உங்களுக்கு கிளியராக ஈஸியாக புரியும். sin of alpha plus beta equal sin alpha cos beta plus cos alpha sin beta. Pங்கிற பாயிண்ட் வந்து எப்போவுமே காசை வாங்கிடுதேன் சைன் போடுவாங்க. அதனால cos alpha sin alpha. Qங்கிற பாயிண்ட் வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்கனால இது எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவாகவும் ஒய் ஆக்சிஸ் நெகட்டிவாகவும் இருக்கும். இதில் இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கனால எக்ஸும் பாசிட்டிவாக இருக்கும் ஒய்யும் பாசிட்டிவாக இருக்கும். கொஸ்டினில் காசு கொடுத்துருந்தா டாட் ப்ராடக்ட் அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்து கிளாக் வைஸ் அந்த மாதிரி மூவ் ஆகி வரும். ஆனால் இங்கே கொஸ்டின் நமக்கு வந்து சைன் கொடுத்துருக்காங்க. சைன் கொடுத்ததுனால நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்துக்கோங்க. ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா கீழே இருந்து நம்ம போகணும் டயக்ராம். அப்போனா ஓக்யூ வெக்டரை ஃபர்ஸ்ட் நீங்கள் ரைட் பண்ணிக்க. ஓக்யூ வெக்டர் ஈக்குவல் காஸ் பீட்டா கியூ வெக்டர் எழுதணும். பி வெக்டரை மாற்றி எழுதக்கூடாது. காஸ் பீட்டா அதோட ஐ வெக்டர் மைனஸ் சைன் பீட்டா அதோட ஜே வெக்டர். நெக்ஸ்ட்டு ஓபி வெக்டர் ஈக்குவல் காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டர் இங்கே இருக்குது ஓபி வெக்டர். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டர். நெக்ஸ்ட்டு ஓக்யூ வெக்டர் சைனாலே கிராஸ் ப்ராடக்ட் காஸ்னா டாட் ப்ராடக்ட் சைனா கிராஸ் ப்ராடக்ட். ஓக்யூ வெக்டரை ஃபஸ்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஓபி வெக்டர் எழுதுங்க. ஈக்குவல் என்ன எழுதணும் அப்படின்னா வந்து இந்த கொஸ்டினில் ஆர்கேஜஸில் இருக்குல்ல அதை அப்படியே எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. சைன் ஆல்ஃபா cos beta plus cos alpha sin beta bracket symbol open bracket close bracket போட்டு மறக்காம k வெக்டர் கொடுத்துக்கலாம் அல்லது k கேப்னு சொல்லி கொடுத்துக்கலாம். k வெக்டர் இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி நம்ம அசீவ் பண்ணிக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி அசீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் OQ வெக்டர் கிராஸ் OP வெக்டர் ஈக்குவல் எல்ஹெச்எஸ்ல இருக்குல்ல அதை அப்படியே ரைட் பண்ணிருங்க. sin of alpha plus beta மறக்காம k வெக்டர் இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 சொல்லி எடுத்துக்கோங்க. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 சொல்லி எடுத்துக்கோங்க. கொஸ்டினில் ப்ரூவ் தட் கேட்டிருக்காங்க. அப்படின்னா எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2 இம்ப்ளைஸ் இந்த கொஸ்டினை அப்படியே எடுத்து ரைட் பண்ணிடுங்க. கொஸ்டினை அப்படியே எடுத்து ரைட் பண்ணி ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாம். கொஸ்டினை எடுத்து எழுதியில் நீ கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது கே வெக்டரை திரும்ப எடுத்து எழுதாதீங்க. கே வெக்டர் எழுதுற கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதி ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லி முடிச்சிருங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.